ஹலோ கைஸ், வெல்கம் டு another வீடியோ ஆஃப் SHV Gamer. நாம் என்ன பார்ப்போம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு பெரிய ஃபேன் கூட அவர் கூப்பிட்டுருந்தாலும் நாம் வந்திருந்தோம். அப்போ தான் ஒரே ஒரு 1v1 மேட்ச் மட்டும் வாங்க ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி நானும் வந்தேன். அவர் நீங்கள் 2v1 கூட ஆடுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னார். சரி நானும் வந்தேன். இந்த இடத்துல நல்லா தான் ஆடினேன். போய்கிட்டே இருந்தேண்ணா, டபுள் பேல் வச்சு அடிக்கலான்னு போனேன். பாருங்க என்ன நடக்க மட்டும் பாருங்கள். லாங் ரேஞ்சிலேருந்து எவ்வளோ டபுள் பேல் அடிச்சிங்க. இப்போ நான் அடிப்பேன் பாருங்க, டபுள் பேல். இப்போ அடிக்கிற அடியில் செத்துருவேன்னு நினச்சேன். ஆனால் சாப்பிட்டேன் போட்டு என் தம்பி அங்கேருந்து ஏசி ஏஜி வச்சு மண்டையிலே ஒரே அடி. சரி இதுக்கு மேலே அப்படி நடக்கக்கூடாது, அவர் 2 பேரும் நம்ம அட்வான்டேஜ் எதாவது எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். சரி அடுத்த நாள் நாமளும் ஏசி எஜி எடுத்துகிட்டு போவோம். சரி வந்துட்டோம். இங்கே ஒரு 1 டாப் அடித்தே தீர்ந்தேன்னா அப்படியே ஒரு 6 ஓடு சுற்றிட்டு இருந்தேன்னா கரெக்டாக வந்தார். ஒரு ஷாட் மட்டும் பாடியில் போனால் அதுக்கப்புறம் ஹெட்ஷாட் அடுத்த ரவுண்டு. இப்போ அடுத்த மறுபடியும் ஏசி எழுதிடும். இப்போ இந்த பக்கம் ரஷ் பண்ணி வந்து ஆளையாக காணும். நான் எங்கடா ஆளாக காணும் பார்த்துருந்தேன். அவர் எப்படியும் ஸ்ட்ரெயிட்டாக தான் வருவாரா, நான் எங்கடா ஆளாக காணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா இந்த பக்கம் வந்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு இந்த பக்கம் வந்தேன். சரி வந்து பார்த்துக்கிட்டே என்ன பண்ண பார்த்து சரி என் தம்பி அடிக்க விட்டா அடித்து முடிச்சிட்டோம். சரி 4th ரவுண்டு போவோம். அதை என்ன எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த இடத்துல அவர் பங்கமான ஒரு ஹெட் வைப்பாங்க. நானே நினச்சி பார்க்கல அந்த மாதிரி ஆடுவார்னு. பாருங்க அடி பார்ப்பேன். நான் இந்த பக்கம்னா சரி நார்மலாக தான் இருப்பேன். இவர் அந்த அளவுக்கு இப்போ பொட்டுன்னு வச்சார் பார்த்தீங்களா. எனக்கு கூட பக்குன்னு இந்த பக்கம் 7 வச்சுட்டு அடிக்க தெரியாமல் நின்றுட்டு இருப்பானா ஸ்கோப் போட்டுக்கிட்டு. நான் பயந்துக்கிட்டே அந்த இவனுக்கு எங்கேயோ ஹெட் வச்சு முடிச்சுட்டு போகிறாருன்னு. சரி நான் சொல்லிகிட்டே அந்த மைக்கான முடியாதே தீல இறங்கடான்னு. அவனும் தீல இறங்கிட்டானா. அப்புறமேட்டு இப்படி ஏறினான். இனிமே அங்கே தான் இருக்கான். சரி முடிச்சிடலாம், இவன் முடிச்சிருவோன்னு ஒரு நம்பிக்கை தான். 3 ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். இப்போ பட்டான்னு ஒன்று எப்போ இருப்பாங்க இவனுக்கு. இவனும் சரி சுற்றிட்டு போகலாம். இந்த பக்கம் ஆடுற பக்கம் பார்த்தா ஆடுற பக்கம் இருப்பார். போட்டு ரஷ் பண்ணுவான். MP5 3 வச்சுக்கிட்டு போனால் அழுத்துவான் அழகும். திடீர்னு பார்த்தா இங்கே சரி அவ்வளோதான் கதை முடிஞ்சு. அவர் அமௌண்ட் போடுவார். எனக்கு டக்குன்னு வெறுப்பாயிடும். சரி இந்த தடவை நம்ம அடிச்சுட்டு போனேன்னு எனக்கு நம்ம கண்ணை அடிச்சுட்டேன். என் பையன் என்கிறவர் அப்படியே ஸ்விட்ச் பண்ணி ஒவ்வொரு அடியும் அடித்து மண்டையை நோத்துறான். இந்த பக்கம் ஓடி ப்ரோ உடஞ்சிடுச்சு. ஆடுறா க்ளோவால் உழுவுன்னு நினச்சா உடஞ்சிடுச்சு. எனக்கு டக்குன்னு பயமாடுச்சு. அவரே கிராஸ் ஆகி போனாரோ. சரி இந்த பக்கம் சரி இங்கே தான் டக்குன்னு வந்தால் ஏசி 0 M590 புல்லட்டே விழல. இன்னொரு டைம் அடிப்போம் அப்படின்னு சொல்லி இன்னொரு டைம் அடித்தா ஒரே ஒரு புல்லட் தான் போடும். இந்த பக்கம் முடிச்சிடானா. சரி 4 ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம், இன்னும் 3 ரவுண்ட் தான் அப்படின்னு. இந்த பக்கத்தில் நான் பொறுமையாக தான் இருப்பேன். அவன் அடிக்கணும், என் தம்பி அடிக்கணும், பொறுமையாக தான் இருப்பேன். பொறுமையாக இருந்து அவனும் சரி அவரும் டஃப் கொடுப்பார் க்ளோவால் போட்டு. சரி நானே அடிப்பானா அடிக்க மாட்டான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி அப்புறமேட்டு அவனுக்கு கொஞ்சம் அடிச்சு பேர் குறையாம வச்சு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ டக்குன்னு இறங்கி இங்கே ஸ்கோப்லேயே மாட்ட மாட்டேங்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸ்கோப்பில் மாட்டினா ஜஸ்ட் மிஸ்ஸு. சரி கேப் இருக்குது, தலைவருக்கு ரவுண்ட் க்ளோ போட தெரியல. கரெக்டாக போகிறப்ப அடிச்சு. சரி இந்த இடத்துல ESK 94 இவன் கன்று பேரில் டக்குன்னு வர முடியும். இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். 129 கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணி க்ளோவில் உடைக்கிறது தான். போட்டு க்ளோவில் உடச்சு எடுத்ததுன்னா பாவம் சைடில் க்ளோ போடுது. ஒரே அடி முடிச்சுட்டு இன்னும் ஒரு ரவுண்ட் ஜெயிச்சா அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். சரி இதுக்கு மேலே ஜெயிக்க மாட்டார் கன்ஃபார்ம். நாம இந்த பக்கம் இருப்பேன். சரி கடைசியில் அவனை தரமான ஒரு 1 டாப்போட ஹெட்ஷாட்டோட முடிப்பான்னு ட்ரை பண்ணுவேன்னா இந்த பக்கம் வருவார். நான் ரசதிகள் வச்சு 1 டாப் அடிக்க ட்ரை பண்ணுவேன். உழுவாது. ரேட் ஆஃப் இருக்கனால நிறையா வாங்கினேன். சரி இந்த பக்கம் இன்னும் உழுவார். சரி மறுபடியும் அடிப்பேன், மறுபடியும் விழுவார். மறுபடியும் எப்படியும் தூக்கம் பாருங்கள், ஹெட்டு எம்பிடும். சரி இதோட வீடியோ முடிச்சுக்கோங்க. லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிட்டு பாருங்க கைஸ். பாய் வாங்க போகலாம்.